ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாஜக நினைச்சா 1000 அண்ணாமலைகளை உருவாக்க முடியும், உருவாக்குங்க. யாரு வேண்டான்னு சொன்னா? ரங்கராஜ் பாண்டேனால தந்தி டிவி வளர்ந்ததா, அல்லது தந்தி டிவினால பட்டி தொட்டி எங்கும் ரங்கராஜ் பாண்டே தெரிய அறிமுகம் ஆனாராம். தமிழக பாஜக எப்பவோ திமுக மாதிரி வருஷங்கள் பல ஆகி போச்சுது. திமுகவுல என்ன மாதிரி இருக்குதோ அதேதான் இங்க நடக்குது. துட்டு இல்லாம இப்ப எதுவுமே பாஜக நடக்கிறது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய மாநில அளவில் இருக்க நிர்வாகி அத்தனை பேரும் அதே ஒன்னே ஒண்ணு அது மட்டும் தான் கையில வச்சிருக்காங்க. இவருக்கு நோக்கம் வந்து ஹெச்ராஜா வரக்கூடாது. இவ்வளவுக்கும் ஒரே சமுதாயம் தான். ஆனா வரக்கூடாதுங்கிற ஒரு கெடு புத்தி அவருக்கு. யாருக்கு? குருமூர்த்தி. மறுபடியும் கவர்னர் ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு தமிழிசை சவுந்தரராஜன். தமிழக பாஜக தலைவராக நிர்மலா சீதாராமனை பலரும் அதை சொல்றாங்க. அவங்க வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அண்ணாமலைக்கு இதெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, கட்சி இதெல்லாம் செய்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது அவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் நயனார் நாகேந்திரனுக்கும் கொடுத்தாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு. அப்ப இதெல்லாம் வந்து அதிமுக எந்த அளவுக்கு மோசமான, இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் இல்லாத அளவை நோக்கி போகுதுல்ல அது. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய காரசாரமான அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சின்னப்பா கணேசன். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தென்னவன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார். வி த லீடர்ஸ் தலைவர் அண்ணாமலை அவர் வந்து ஜூலை 1 களப்பணியை ஆற்ற போறோம் அப்படின்னு இப்ப வந்து அறிவிப்பு விட்டுருக்காரு. அவர் களப்பணியை ரொம்ப சிறப்பா ஆற்றுவாருங்கிறதுல எல்லாருக்கும் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வந்து இந்த விஷயம் வந்து அவர் களப்பணிக்கு வரப்போறோம்னு சொன்னதுனாலேயோ என்னவோ தெரியல. ஸோ ஆரம்பத்துல பிஜேபி கட்சியிலேருந்து தான் அவருக்கு வந்து ஒரு ஒரு சுடு சொல் வார்த்தைகள் வந்து பல பேர்கிட்ட இருந்து வெளியில வந்துச்சு. அதை பத்தி நம்ம பேசினோம். அதே சமயத்துல கட்சியை கடந்து சில பேர் வந்து அவருடைய பழைய வீடியோக்களை எடுத்து அதை வந்து வெளியிட்டு இதோ எப்படிலாம் பேசியிருக்காரு பாருங்க, இவர் படிச்சாரா, இவர் படிச்சவரா, இவரை படிச்சவராவே ஏத்துக்க முடியாது, இவர் எப்படி வந்து BL சந்தோஷ் அவர் வந்து இங்க வந்து தலைவரா போட்டாரு, இது வரைக்கும் வந்ததுல தலைவர்ல இவர் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு ஒரு பக்கம். ரெண்டாவது ஒரு பக்கம் அவருடைய பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து செஃபாலஜிஸ்ட் அவங்க தான் அந்த நம்பர் எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்ப எதுக்கு அண்ணாமலையோட நம்பரை ஆராய்ச்சி பண்றாங்கிற காரணம் புரியல. ஆனா அவங்க வந்து அந்த நம்பர் எல்லாம் எடுத்து இவர் இப்படிதான் இருந்திருக்காரு, இந்த நேரத்துல இப்படிதான் இருந்திருக்கு, அவங்க வந்து எதையோ நிரூபிக்க வராங்க. என்ன நிரூபிக்க வராங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். மூணாவதா என்னன்னா, இந்த மாதிரி சமூக ஊடகவியல்ல வந்து இப்படி போயிட்டு இருக்கிற போது, சோ சமூக ஊடகவியல்ல சில அறிஞ்ச பெயர்கள் அவங்களும் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து ரொம்ப கடுமையா வந்து வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணி எழுதுறாங்க. அவங்களுக்கு வந்து சமூக ஊடகவியல்ல வந்து எதிர்ப்பு வருதா இல்லையாங்கிறது வேற விஷயம். நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஒரே லைன்ல சொல்றதா இருந்தா, காய்த்த மரம் கல்லடி படும், அவ்வளவுதான். அது வந்து ஒரு நல்ல மரமா இருந்து நல்ல பயன் தரக்கூடிய ஒரு மரமா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக அது கல்லடி படும்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம திரு அண்ணாமலை IPS வச்சு இவங்க எல்லாம் சொல்றதை படி பார்த்தா அவர் படிச்சவரா படிக்காதவரா இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க வந்து இந்த ஆட்கள் எல்லாம் என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அண்ணாமலை படிச்சவரான்னு கேட்டதுனால ஒரு பாயிண்ட் சொல்றேன். அவரு வந்து லக்னோ IIMல தான் படிச்சாரு. படிக்கும்போது வந்து ஒரே டைம்ல 2 கோர்ஸ் பண்ணாரு. ஒன்னு MBA, இன்னொன்னு வந்து UPSC அதுக்கும் ஒரு தேர்வுக்கு தயாரானாரு ஒரே டைம்ல. அதுல இந்த UPSC வந்து காலையில ரெகுலரா அவருக்கு எக்ஸாம் இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேல வந்து MPA எக்ஸாம தள்ளி வச்சாங்க. இவருக்கு வேண்டி தனி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த அளவுக்கு அந்த டீன் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு மாணவனுடைய வளர்ச்சியில ஒரு பங்கெடுத்தாங்க, ஒரு ஊக்கப்படுத்தினாங்க. ஏன்னா UPS மார்னிங் எழுதுறதுனால அவர் காலையில எழுதிட்டு வரட்டும், வந்த பிறகு ஆப்டர்நூன் வந்து நம்ம MPA எலெக்ஷனுடைய இந்த MP தேர்வுனுடைய தேர்வு தாள் அப்போ நமக்கு வந்து காலையில கொடுத்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே மற்ற மாணவர்களுக்குள்ளதான் கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் தனியாவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. பண்ணி அவருக்கான சிறப்பு ஏற்பாடு, தனி கொஸ்டின் பேப்பர்லாம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த வகையிலையும் சட்டத்தை மீறாம அவருக்கு ஒரு மாணவன்கிற அடிப்படையில், அன்னைக்கு ஒரு பிஜேபியும் கிடையாது, இல்ல எந்த அமைப்பும் கிடையாது, எதுக்கு தொடர்பு கிடையாது, ஒரு விவசாயினுடைய மகன், அவ்வளவுதான். அவருக்கு அது இன்னும் சொல்ல போனா அது ஊபி. இவர் தமிழகத்தை சேர்ந்தவர். இவங்க சொல்ல மாதிரி இந்த ஊபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய சண்டை எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இது நடத்திருப்பாங்களான்னு தெரியல. அப்படி இந்த வடக்கு தெற்குங்கிற மாதிரி பிரிச்சு பேசுற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அப்ப அந்த அளவுக்கு அவரு கொடுத்திருந்தாங்க. நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாள்
காலையிலயும் யூபிஎஸ்சி பேப்பர் ஒரு பேப்பர் எழுத வேண்டிய நிர்பந்தம், ஆப்டர்நூன் 2 மணிக்கு மேல இன்னொரு பேப்பர் எழுத வேண்டிய சூழ்நிலை. அன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்பிஏ தேர்வை வந்து 6 மணிக்கு மேல வச்சிருக்காங்க. அப்போ ஒரே நாள் 3 பேப்பர் அவர் எழுதியிருக்காரு. காலையில ஒண்ணு எழுதியிருக்காரு, ஆப்டர்நூன் ஒண்ணு எழுதியிருக்காரு, அப்புறம் வந்து 6 மணிக்கு மேல இன்னொரு பேப்பர் எழுதியிருக்காரு. இப்படி படிச்சு 200க்கு உள்ளால அவர் வந்து யூபிஎஸ்சில வந்திருப்பார். நீ நல்லா பாத்தீங்கன்னா அந்த ரேங்க் ஹோல்டரா தான் அவர் வந்திருக்காரு யூபிஎஸ்சில. அதே மாதிரி வந்து எம்பிஏல 98% எடுத்து பாஸ் பண்ணவர் அவரு. அவரை போய் படிச்சாங்களா படிக்கலையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முட்டா பயல்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா என்னால அவ்வளவு தூரம் படிக்க முடியல சார். நான் எடுத்து படிச்சது ஆர்ட்ஸ் காலேஜ்ல நான் வந்து இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எம்ஏ எடுத்தேன். ஆனா அது வந்து என்னால அந்த அளவுக்கு பெரிய அளவுல சாதிக்க முடியல என்னால. ஒரு டிப்ளமோ ஜேர்னலிசம் பண்ணினேன் அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பெரிய படிப்புங்கிற கேட்டகரியில நம்ம எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் கிளரிக்கல் வேலைக்கான படிப்பு. ஜேர்னலிசம் படிச்சதுனால இன்னைக்கு பேச முடியுது, அரசியல் விமர்சனம் இல்லைன்னா பத்திரிகை துறையில வேலை பார்க்க முடிஞ்சது, அதெல்லாம் ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு டிப்ளமோ ஜேர்னலிசம் அப்பவே நம்ம படிக்க முடிஞ்சது, வாய்ப்பு கிடைச்சு படிச்சோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவர் அப்படி இல்லையே. எத்தனை படிகளுக்கு மேல அவரு போய் படிச்சிருக்காரு. அவரு என்ன எந்த மாதிரிலாம் அதுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காரு. இவ்வளவு தூரம் படிச்சவரை அவர் படிச்சவரா அப்படின்னு கேட்கறது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அடுத்து பாஜக தமிழகத்தினுடைய மாநில தலைவராக 2021 அவர் வந்த போது பாஜக என்ன சூழ்நிலையில இருந்து இதை பல தடவை நம்ம பேசியிருக்கோம். பாஜக எங்க இருக்குன்னு கேட்ட நேரம், பாஜகவை உள்ள நுழைய விட மாட்டோம்னு சொன்ன நேரம், அது பாஜக வந்து தமிழ்நாட்டுல மலராது, அது வந்து அங்கதான் மலரும்னு சொல்லி கிண்டல் பண்ண நேரம். அதாவது கூந்தல்ல தான், அதுக்கு இன்னொரு வார்த்தை, அந்த மயிர்ல தான் மலரும், இப்படி எல்லாம் சொல்லி நக்கல் பயண்டி கேலி பண்ண நேரத்துலதான் அண்ணாமலை வந்தார். மோடியை தமிழகத்துல எப்படி கட்டமைச்சு வச்சிருந்தாங்க? வில்லனா கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. கோபேக் மோடின்னு சொன்னாங்க, கருப்பு பலன் விட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அண்ணாமலை மாநில தலைவரா வந்தார். அப்போ பாஜக தமிழகத்துல அதை பறந்து விரிந்து மாநிலம் முழுக்கவே பாஜக இல்லாத நேரத்துல வந்தாரு. வந்தவர் பாஜக வளர்க்கறதுக்கு என்ன செய்யலான்னு முயற்சி பண்ணாரு. அப்ப திமுக தான் இதுக்கு வந்து நம்ம திமுகவை தான் எதுக்கணுங்கிறது அவருக்கு கரெக்டான ஒரு நிலைப்பாடா இருந்துச்சு. தொண்டர்களுடைய தேசியவாதிகளுடைய எண்ண ஓட்டமும் அதுதான். அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில அவர் களப்பணி ஆற்றினாரு. என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமா தமிழகம் முழுக்க பாஜகவை விதைத்தார். தெளிவா சொல்லலாம். நிறைய பேர் இந்த ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாஜக நினைச்சா 1000 அண்ணாமலைகளை உருவாக்க முடியும், உருவாக்குங்க. யாரு வேண்டான்னு சொன்னா? பாஜகவினால் அண்ணாமலை வளர்ந்தார். நான் இப்பவும் சொல்றேன், பாஜகவினால அண்ணாமலை வளர்ந்தாருங்கிறது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அண்ணாமலையினால் பாஜக வளர்ந்ததுங்கிறது யாரும் மறுக்க முடியாது. அதுல ஒரு ஒப்பீடு. அண்ணாமலையினால் பாஜக வளர்ந்தது அப்படிங்கிற உயரம் ரொம்ப அதிகம். பாஜகவில் அண்ணாமலைய வளர்ந்தார் அப்படிங்கிற உயரம் ரொம்ப கம்மி. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ், அவ்வளவுதான். யாருக்கு தெரியும்? நோபடி நோஸ் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கேட்டகரியில தானே இருந்தாங்க. ஆனா அவங்களை எல்லா இடமும் அறிமுகப்படுத்துறது பாஜக தானே. எல்முருகனை யாருக்கு சார் தெரியும்? அதை எல்லா இடமும் அறிமுகப்படுத்துறது பாஜக தானே. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே ஒரு அமைச்சரா இருந்தாரு, ஓரளவுக்கு தெரியும். அவரை இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தினது பாஜக தான். இல்ல என்ன சந்தேகம் இருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்த இலக்கணேசன்ல இருந்து திருநாவுக்கரசர் ஒருத்தர் பாஜகவில மாநில தலைவரா இருந்தவர், மத்திய அமைச்சரெல்லாம் இருந்துட்டு அப்புறம் காங்கிரஸ் போயிட்டாரு. அவரெல்லாம் வந்து எல்லா இடமும் கொண்டு சேர்த்தது பாஜகவினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில தானே தெரிய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அமைச்சரா இருந்தாங்க, மாநில அமைச்சரா இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல திருநாவுக்கரசர் இருந்தாரு. இவங்க எல்லாம் தமிழிசை என்னவா இருந்தாங்க? அவங்களை 2 மாநில கவர்னர் ஆகுனது அப்படின்னா பாஜகவினால் தமிழிசை சவுந்தரராஜன் வளர்ந்தார்கள்னு சொன்னா ஒத்துக்கிடலாம். பாஜகவினால் வானதி சீனிவாசன் பிரபலம் ஆனாங்கன்னா அதை ஒத்துக்கிடலாம். ஆனா அவங்களால பாஜக வளர்ந்ததான்னு பாருங்க. அவங்களுடைய வார்டுல, அவங்க பூத்துல கூட பாஜக முதலிடத்துல இல்லை. இதுதான் வந்து புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரத்தை இந்த சொப்பாலஜிஸ்டுக்கு எல்லாம் ஏன் தெரியல? இன்னும் ரங்கராஜ் பாண்டே சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட் கூடுதலா சொல்றேன். ரங்கராஜ் பாண்டேனால தந்தி டிவி வளர்ந்ததா, அல்லது தந்தி டிவினால பட்டி தொட்டி எங்கும் ரங்கராஜ் பாண்டே தெரிய அறிமுகம் ஆனாரா? இந்த கேள்வி அவருக்கே அவர் ஒரு கேள்விக்கா ஒரு தடவை கேட்டாருன்னா சரியா இருக்கும். 1000 ரங்கராஜ் பாண்டேகளை தந்தி டிவியால உருவாக்க முடியல. ஏன் உருவாக்க முடியல? அப்ப ரங்கராஜ் பாண்டேக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அதை வந்து தந்தி டிவி பயன்படுத்தியது. அதன் மூலமாக அதுக்கு முன்னாடி அவர் தினமலர்ல வேலை பார்த்தவர் தான். ஆனா யாருக்கும் தெரியாது. தந்தி டிவில வேலை பார்க்கும்போது ஒரு நல்ல களம் அமைந்தது, அதை பயன்படுத்திக்கிட்டார். அவ்வளவுதான். அண்ணாமலை பாஜகவுல மாநில தலைவரை வந்த போது அவருக்கு ஒரு களம் அமைந்தது, அதை பயன்படுத்திக்கிட்டாரு. பயன்படுத்தி பாஜகவை எல்லா இடமும் கொண்டு சேர்த்தாரு. அதன் மூலமாக அவரும் வளர்ந்துட்டார், அவரும் எல்லாத்துக்கும் அறியப்பட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாஜக மாநில தலைவராக அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு ப்ரொபோசல்ல இருந்தார்ல,
இன்னைக்கு அவரை வந்து சேற்றை வாரி வீசக்கூடிய அர்ஜுனமூர்த்தி எல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு, பாஜகவில் இருந்தாரு, அப்புறம் ஓடி போயிட்டாருல. எங்க ஓடி போனாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் நின்னார்ல. அங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2021 பாஜக இந்த தமிழக அரசியலுக்கு வர போறாரு, தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு பாயிண்ட சொல்லியிருப்பார். அதாவது நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன், தகுதியானவங்களை நான் முதலமைச்சர் இதுல உட்கார வைப்பேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பார் ஒரு நாள். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன், ஆனா வந்து ஒரு தகுதியான படிச்ச ஒருத்தரை கொண்டு போய் நான் முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொன்னார். அந்த படிச்ச ஒருவர் யாரு? திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அர்ஜுனமூர்த்தி தான் அங்க கிடந்தாரு. அவருக்கு வந்து ஓடி போன ஆளு பாஜகவில இருந்து. திருப்பி அங்க வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னு திருப்பி ரிவர்ஸ்ல ஓடி வந்த ஆளுதான். இன்னைக்கு ஏதோ பாஜகவே தமிழ்நாட்டுல அவரு தான் விதை போட்டு வளர்த்தது மாதிரி சோறா ஜாவி நீளம்லாம் வச்சு எழுதின ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் ஏற்கனவே தமிழகத்துல ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டவர். அதனால ஒன்னும் புத்திசாலி இல்லாம அறிவு இல்லாத ஆளெல்லாம் கிடையாது. அதற்கு பிறகுதான் DL சந்தோஷ் அவர்கள் வந்து பாஜகவுக்கு கொண்டு வந்தார். அதுல பல கட்சிகளும் அதுல போட்டி போட்டு கேட்டாங்க. காங்கிரஸ் அதுல போட்டியில இருந்துச்சு. அதே மாதிரி தேவகவுடா அவங்களுடைய கட்சி அந்த போட்டியில திமுகவும் இருந்தது. திமுகவுல செந்தில் பாலாஜி அவரை எப்படியாவது திமுக கொண்டு போகணும்னு சொல்லி 2 கட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஏன்னா நல்லா தெரியும், இது இந்த நான் இப்ப சொல்லக்கூடியது கன்ஃபார்மான தகவல். தனியா 1 to 1 உட்கார வச்சு அவரை சந்திச்சு பேசினாங்க. கடைசி அந்த என்ன டிமாண்ட்னாலும் நாங்க கொடுக்குறோம்னு சொன்னாங்க. உங்களை மத்திய அமைச்சர் ஆக்கலாம்னு சொன்னாங்க, உங்களை எம்பி ஆக்கலாம்னு சொன்னாங்க, எது வேணாலும் கொடுக்குறேன்னாங்க. பேர் என்ன டிமாண்டாலும் கொடுக்கல அப்படின்னாங்க. அவர் எதுவுமே வேண்டாம், நான் வந்து மோடிக்கு மேல எனக்கு ஒரு பாசம் பட்டுதல், ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கிறார், நம்ம நாட்டினுடைய புகழ நம்ம நாட்டுல நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அதனால எனக்கு நான் மோடியை பின்பற்றி நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் அவர் சொன்னாரே ஒழிய வேற எதுவுமே சொல்லல. அதனால அவர் தகுதி இல்லாத ஆளு அப்படி சொல்லக்கூடியவங்க தகுதி இல்லாதவங்க. அது வந்து யூடியூபரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அதை சாதாரண தனிப்பட்ட ஆட்களா தனிப்பட்ட நபர்கள் பலருக்கும் வந்து அண்ணாமலை மேல ஒரு பெரிய வன்மம் உண்டு சார், பலருக்கும் உண்டு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒவ்வொருத்தர யூடியூபர்ல நிறைய பேர் எடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு மேல வன்மத்தை கக்கிட்டே இருப்பாங்க. யாரு எந்த ஆதாரத்தையும் இதுவரைக்கும் காரணம் என்னவா இருக்கும் சார்? அதுதான் நான் வந்து யோசிக்கிறேன். இப்ப வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியை அரசியல்வாதி அரசியல் கருத்துக்களை எதிர்க்கிறாங்க, அவருடைய அரசியல் நிலைப்பாடை எதிர்க்கிறாங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் கடந்தவங்க வந்து தனிப்பட்ட முறையில அண்ணாமலையை வந்து எதிர்க்கணும். நான் உதாரணமா சில பெயர்களை சொல்லலாம். இப்ப கிஷோர் கே சுவாமி அவர் வந்து முதல்ல ஆரம்ப காலத்துல அண்ணாமலையோட ஆதரவாளர் ஃபேன் பாய்ஸ் அப்படின்ட்டு கூப்பிட்டு இருந்தாரு. இப்ப அந்த ஃபேன் பாய்ஸ்ங்கிற வார்த்தைய கட்சிக்குள்ள இருந்தும் நம்ம வந்து அந்த குரலை கேட்க முடியுது. உதாரணமா திரு கல்யாணராமன் போன்றவர்கள் தொடர்ந்து வந்து அண்ணாமலையை எதிர்க்கிறது வந்து அவங்களுடைய வாடிக்கையா வச்சுட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? அதாவது கிஷோர் கே சாமி வந்து அவருக்கு வந்து அண்ணாமலைகிட்ட முரண்பாடாகி அவருக்காக வேண்டி அரவக்குறிச்சிக்கெல்லாம் போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தார். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவுக்கு வந்து சேர்ந்து துணைத் தலைவர் பதவியை கொடுத்தாங்க. முதலாவது அரவக்குறிச்சியில் அவர் போட்டிட்டாரு 2021. அப்ப வந்து அவர் வந்து கிஷோர் கே சாமி எல்லாம் நல்லா தான் இருந்தார். அந்த குடிகாரனுக்கு அதுக்கு பிறகு ஏதோ புத்தி பேதலிச்சு போச்சுது, சண்டை போட்டுட்டாரு. அதாவது சில விஷயங்களை வந்து அண்ணாமலைகிட்ட வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இப்படித்தான் நம்ம இப்ப நான் வந்து உங்களுக்கு சில யோசனைகள், இது யோசனை சார், நீங்க எடுத்துடுங்க, நீங்க யோசிங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா அதை நீங்க எடுத்துக்கலாம், நிராகரிக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னேன் அப்படின்னா நான் வந்து எதிர்பார்ப்பேன், இந்த அறிவுரையை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அப்ப நான் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல நான் உயரத்துல இருக்கணும். நீங்க என்னுடைய அறிவுரையை கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாதாரண சின்ன பையனா இருக்கணும்னு வச்சுடுவாங்க. சிறுவர்கள், பள்ளி மாணவர் அப்படிப்பட்ட இடத்துல இருந்தாதான் நான் அவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு நான் தகுதியானவனா இருக்க முடியும். அப்புறம் அவங்களும் இதை கேட்பாங்க. அவங்க கேட்டாங்க, கண்டிப்பா கேட்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைக்கு பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதை ஏத்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு 3ஆம் தலைமுறையினருக்கு ஒரு பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா அப்ப அறிவுரை அது. இந்த கும்பல் எல்லாமே அவர்கிட்ட போய் நிறைய விஷயத்த சொல்லும். அவரு வந்து அவருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதைத்தானே அவர் செய்ய முடியும். இப்ப நேற்றுக்கு வந்து என்கிட்ட ஒருத்தர் பேசினாரு, ஒரு நல்ல நலன் விரும்பி தான், நான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, ரொம்ப நல்லதுங்க, நான் நன்றி அப்படின்னு. உடனே சொன்னாரு, நான் வந்து பத்திரிகை எல்லாம் கட்டுரை எல்லாம் எழுதிருக்கேன். சரிங்க, ரைட்டு, இப்ப என்ன சொல்லணும் என்கிட்ட அதை சொல்லுங்க அப்படின்னு. அது வந்து நீங்க வந்து இதை நீங்க இப்படி பண்ணணும்னாரு. என்னால அது பண்ண முடியாது, நான் அரசியல் விமர்சனம், என்கிட்ட 4 கேள்வி கேட்கறாங்க, அதை என்னால சொல்ல முடியுது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து இதுக்கு அப்பாற்பட்டு சினிமா நான் படம் பண்ணிருக்கேன், இந்துடா, அதே மாதிரி இந்துடா மாதிரி இன்னொரு படத்தை எடுக்கணும், அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது நீங்க செய்ய போறீங்க, நீங்களே தயாரிக்கலாம்னு நினைக்கிறீங்க, இல்ல சினிமா துறை சார்ந்து ஏதோ பண்ண போறீங்க, எனக்கு அதுல எந்த பங்களிப்பு இல்லாட்டா கூட உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன்னா அது புரோஜனமா இருக்கும்.
அது இல்லாம என்னுடைய லெவலுக்கு இல்லைன்னா எனக்கு விருப்பத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த ஏன் மூலமா என் வாய் மூலமா சொல்லணும்னு எதிர்பார்க்காதுங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அது ம். எனக்கு முடியாது அப்படின்னு. என்னால அது எப்படி முடியும்? அவர் வேற நிறைய அஜெண்டா வச்சிருக்காரு. அப்ப நான் சொன்னேன் கடைசியா, நீங்க வந்து இவ்வளவு விஷயம் வச்சிருக்கீங்க. என்னை விட ரொம்ப திறமைசாலியா இருக்கீங்க. அந்த சப்ஜெக்ட்ல நீங்க இன்னும் இன் டெப்தா இருக்கீங்க. அதனால நீங்க வீடியோ போடலாம். தாராளமா போடலாம். என்னால முடிஞ்சது என்ன அப்படின்னா, சாமானியன்கிறோள் என்னுடைய சேனல் தான். நீங்க வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க போடுறேன் அப்படின்னு ஆள காணல. இல்ல அதெல்லாம் நான் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன கருத்து அப்படின்னா, அவங்கவங்க சில விஷயத்த அஜெண்டா வச்சிருக்காங்க. அதெல்லாம் பேசணும். ஆனா, யாரோ ஒருத்தனை பிடிச்சு நான் இழுத்து விடணும். அவன் கேஸ் இந்த வம்பு தும்பு வந்து அவன் பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க. இந்த ரங்கராஜ் பாண்டே இவங்க எல்லாம் அந்த கேட்டகரியில நான் சொல்லல. ஆனா இவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலையை பல தடவை சந்திச்சவர்கள். இதுவரைக்கும் சந்திக்காத ஆளுன்னு யாருமே கிடையாது. சந்திச்சவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட போனாங்க. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, என்கிட்ட போன்ல பேசினவரு அவருக்கு ஒரு விஷயம் வச்சு அஜெண்டா வச்சிருக்காரு. அதை ஏன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது என்னால ஒத்து போச்சுன்னா நான் பண்ணிருப்பேன். படம் பண்ண போறேன், ம். நான் ஒரு படம் தயாரிக்க போறேன், அதை எப்படி பண்ணா நல்லா இருக்கும், எவ்வளவு கோடியில பண்ணா நல்லா இருக்கும், எந்த மாதிரியான கதை பண்ணா நல்லா இருக்கும், தமிழ்ல எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்காங்கன்னா, நான் ஒரு 2 மணி நேரம் இல்ல 4 பல மணி நேரம் நான் பேச தயாரா இருப்பேன். நீங்க வந்து எனக்கு என்ன வச்சு படம் பண்ணவே வேண்டாம். ஆனா நீங்க இந்த சப்ஜெக்ட் இப்படி பண்ண போறேன், தேசிய சிந்தனையோட பண்ண போறேன்னு மட்டும் சொன்னா போதும். நானே 1000 ஐடியா கொடுத்துருவேன். இதெல்லாம் பண்ணலாம். இதுல உங்களுக்கு எது சரியா இருக்கோ நீங்க எடுத்துடுங்க. அவ்வளவுதான். நீங்க இதைத்தான் பண்ணணும்னு நான் சொல்ல போறது இல்ல. இதெல்லாம் இருக்கு, நல்ல நடைமுறையில இருக்கு. என்னுடைய அனுபவம் இது. நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போயிருவேன். ஆனா இந்த கோஷ்டிகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு அஜெண்டாவோட போனாங்க. இப்ப ரங்கராஜ் பாண்டே வந்து நேத்து 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பேசினார். அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். ஒரு பத்திரிகை நிகழ்வு, ஒரு பத்திரிகை நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவருக்கு மேனேஜர்னு ஒருத்தர் எடுத்து போன் எடுத்து பேசியிருக்காரு. அவர் பேசும்போது 10 நிமிஷம் தான் தலைவா, அண்ணன் அண்ணன் ஜி வந்து பேசினா போதும், வந்து தலையை காட்டிட்டு போனா போதும், நாங்க வந்து பத்திரிகையாளர் சங்கத்துல இருந்து தான் பண்றோம், அவங்க ஏதோ பத்திரிகையாளர் சங்கம் வச்சிருக்காங்களா, அதன் மூலமா இப்ப நாங்க பண்றோம்னு சொல்லி அவங்க ஒரு இதை கேட்டிருக்காங்க. ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு ஸ்லாட்டுக்கு 2 லட்சம் ரூபாய். ஒரு ஸ்லாட்டுக்கு அவர் சொன்ன வார்த்தை, என்கிட்ட சொன்ன வார்த்தை, அவரே கூட இன்டர்வியூல ஒண்ணு போடுறதால விட்டுருவேன். ஒரு ஸ்லாட்டுக்கு 2 லட்சம். சின்ன பத்திரிகை அவங்க நடத்துறதெல்லாம். அதாவது ஒரு இப்பதான் ஒரு வந்து ஒரு வார பத்திரிகை, மாத பத்திரிகை, ஏதோ பைல் வீக்லியா ஏதோ இப்ப நடத்திட்டு இருக்காரு நினைக்கிறேன். இதுல ஏதோ ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. அப்ப இதை சொன்னாரு. ஒரு ஸ்லாட் அப்படின்னா 25 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள டிவியில போடக்கூடிய ஒரு ஸ்லாட் நீங்க எடுத்துக்கலாம். 30 நிமிஷம்னு வச்சுடுங்க. அதிகபட்சமா அதுக்கு தான் விளம்பரம் எல்லாம் தள்ளிட்டீங்கன்னா கம்மியா வரும். அப்போ ஒரு ஸ்லாட்டுக்கு 2 லட்சம் ரூபாய். நீங்க எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திடுங்க. ஒரு ஸ்லாட் 1/2 மணி நேரம் அவரு வருவாரு. 1/2 மணி நேரத்துக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா இருந்தா நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். ஏற்பாடு பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காரு. என்ன தலைவா இப்படி எல்லாம் சொல்றீங்க? எல்லாம் நம்ம சித்தாந்தவாதிகள், நம்ம வந்து அவரை வச்சு பண்ணா ஒரு பெருமையா இருக்குமே நாங்க நினைச்சோம். இல்ல எங்களுக்கு எல்லாம் சம்பளம் தரணும்ல சார், அவர் எப்படி சார் தருவாருன்னு அடுத்த கொஸ்டின் கேட்டதாக என்கிட்ட சொன்னார். இதுதான் ரங்கராஜ் பாண்டே. இவரை வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையா திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்காக பாஜக பணத்தை அள்ளி கொட்டியது. அவர் வந்து எல்லாம் அதை வச்சுதான் அவர் வந்து அவரை செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணான்னு சொல்றாரு. இவருக்கு பாஜகவில இருந்து மாசம் 5 லட்சம் ரூபாய் செக் கொடுத்தாங்க. அவர் இல்லைன்னு சொல்லுங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரையை லைவ்ல போடுறதுக்காக அவர் குறிப்பிட்ட போர்ஷனை லைவ்ல காணிச்சாங்க. அந்த லைவ்ல சாணக்கியா தொலைக்காட்சியில சேனல்ல போடுறதுக்காக 5 லட்சம் ரூபாய் செக் மாசம் வாங்கிட்டு இருந்தார். 5 லட்சம் ரூபாய் செக், அது வேற இதுன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு தனி பேமெண்ட் வாங்கினதாக தான் சொன்னாங்க. நம்ம சொல்றது ரொம்ப கம்மியான அமௌண்டா சொல்லிட்டு இருக்கேன். மாசம் இல்ல, அதுக்கு செக் வாங்கினாரு சார், எனக்கு தெரியும். அதை நான் ப்ரூவ் பண்ண முடியும். 5 லட்சம் ரூபாய் செக் மாசம் வந்து இங்க அவர் மாநில தலைவராக இருந்த போது கமலாலயத்துல இருந்து வாங்கிட்டு போனது அழிவுறு. எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு தனியா அது பேமெண்ட் கரெக்டா தெரியல, நல்லா விசாரிச்சு இன்னொரு சந்தர்ப்பத்துல கூட நான் சொல்றேன். இவங்க மட்டும் இல்ல, பல சேனல்களுக்கு அதுல பணம் இப்ப நீங்க அந்த பேமெண்ட் பத்தி பேசுனதால எனக்கு ஒரு டவுட் வருது. அவங்க வந்து இன்னும் கூட பேமெண்ட் வாங்கிட்டு வந்து அண்ணாமலைக்கு எதிர்க்க பேசுறாங்களா? இல்ல அதுக்கு பிறகு இவங்க எதிர்பார்த்தது நடக்காம போயிட்டு. இப்ப வந்து இவங்க சில அஜெண்டா வச்சிருக்காங்க, இப்படித்தான் பண்ணணும், நீங்க இதைத்தான் செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதை அவரு செய்யல, ஒத்துக்கல. நீங்க இந்த கூட்டணியில இருக்கணும், இது அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இப்ப பெரிய அது எல்லாருமே வந்து துக்ளக் ஆசிரியருடைய முன்னாள் ஆசிரியரா இருந்த சோ ராமசாமி மாதிரி நினைக்கிறாங்க. அவரு ஒரு லெஜெண்ட். அவரு அரசியல்ல சில இதெல்லாம் முடிவு எடுத்தாருன்னா கரெக்டான முடிவு எடுத்தாரு. சில கூட்டணியை நினைக்கிறாங்க. அதேதான் அண்ணாமலை நான் சொல்றதை கேட்கணும். அப்படி கேட்கல, சந்திக்கிறதுக்குலாம் வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கதான் செய்தாரு. எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் சந்திச்சாங்க. சந்திச்சுட்டு இவங்க வந்து எல்லாத்துக்கும் மற்றவங்க கிட்ட நடக்கிற மாதிரியே
இந்த தென்னை மரத்துல ஒரு கொத்து, ஏணி சின்னத்துல ஒரு குத்து, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாரு. ஏன்னா ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர், அதனால அவருக்கு தெரியும். கொஞ்சம் தவிர்க்க ஆரம்பிச்சாரு. அதுல ரங்கராஜ் பாண்டேக்கு கடுப்பு, அவருக்கு கோபம் வந்துச்சு. அவரு உடனே அதனால உடனே இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சூழ்நிலை அவர் வந்து ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம், கோலகலா சீனிவாஸ், பரிசேன சொல்றேன், இந்த மாதிரி ஆட்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு வாங்கலன்னு சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் மையப்படுத்தி இந்த இந்த நான் இப்ப சொன்ன நபர்கள் எல்லாம் காசு வாங்கலன்னு சொல்லுங்க. செப்பாலஜிஸ்ட் தானே ஜேவிசி ஸ்ரீராம். அவர் வந்து அதை கருத்து கணிப்பெல்லாம் பண்றாருல, அவர் வந்து எதுக்கு காசு வாங்குறாரு கட்சிகிட்ட? கட்சியில காசு வாங்கிட்டு எதுக்கு கருத்து கணிப்பு பண்ணணும்? அப்ப அது என்ன தன்மையான கருத்து கணிப்பு? கடைசி வரைக்கும் அதிமுக வெற்றி பெறும்னு சொன்னாரு. நம்ம கிரவுண்டுக்கு போகல, ஆனா இவர் கிரவுண்ட்ல தானே நின்னாரு. அங்க வந்து விசிலுக்கு தான் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்கிறது இவருக்கு ஏன் தெரியல? அப்ப இவர் எதை நோக்கி வாராரு? இவருதான் வந்து அண்ணாமலையை அசைக்கவே முடியாது. மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போனேன், அந்த மக்கள் எல்லாம் அண்ணாமலையை கொண்டாடுறாங்க, இதுதான் கிரவுண்ட் நிலவரம். அதே வார்த்தையை ஜேபிசி ஸ்ரீராம் பொது மேடையில பேசியிருக்காரா இல்லையா? நிகழ்ச்சியில இண்டோர்ல பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் வெளியே வந்துட்டு தானே இருக்கு. நிச்சயமா ஜெயிப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் சொன்னார்ல. சொல்லிட்டு இப்ப வந்து அவருக்கு என்ன பிரச்சனை வந்து போச்சு? அண்ணாமலையை வந்து ஒண்ணும் இல்ல, இவங்க எல்லாம் அறிவாளின்னு சொன்னாங்க, சரி பரவாயில்ல நீங்க இருந்துட்டு போங்கன்னு விட்டாரு, அவ்வளவுதான். இவங்க சொல்றத அவரு கேட்கல. இவங்க எதிர்பார்த்ததை அவரு செய்யல. அவருக்கு அது கரெக்டா இருந்தா செய்வார். ஒரு உதாரணத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வானதி சீனிவாசன் வந்து உள்ளாட்சி தேர்தல்ல வந்து கோயம்புத்தூர்ல இந்த வார்டுல இந்த நபர்களுக்கு நீங்க வந்து சீட்டு ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது கோவை மாநகராட்சிக்கு அண்ணாமலை வந்து அந்த லிஸ்ட்டை வாங்கி வச்சுட்டு மாவட்ட தலைவர் கொடுத்த லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுல அந்த அம்மாவுக்கு வருத்தம். அதுல ஸ்டார்ட் ஆனதான் தம்பிக்கு மேல அக்காவுக்கு போவோம். அதுல இருந்து அவங்க வந்து சீனிவாசன் வந்து நேற்று சொல்லியிருக்காங்க, சகோதரர் அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கட்சி விட்டு வெளில போயிட்டாரு. வானதி சீனிவாசன் அவர் தனி பாதையில வந்து அவர் போயிட்டாரு. அவர் வந்து இப்ப அவரை பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கட்சி ஆரம்பிச்சு அவருடைய அரசியல் கொள்கை என்னன்னு சொல்லட்டும், அப்புறம் பேசுறேங்கிறாரு. அண்ணாமலையோட கொள்கை என்னவா இருக்கும்னு வானதி சீனிவாசனுக்கு புரியலையா? இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன், அப்புறம் வந்து இன்னும் இந்த ப்ரொஃபசர் சீனிவாசன் சேர்த்துருங்க. இவங்க எல்லாம் நயனார் நாகேந்திரன், இவங்க எல்லாருமே வந்து இந்த என்ன தப்பு பண்ணணுங்கிறத இன்னைக்கு தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத உணரவே இல்லையா? அவங்க கட்சியை நாங்க தான் வளர்த்தோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க நான் இப்ப சொன்ன லிஸ்ட் எல்லாம் வேற வரப்போறதுங்கிறாங்களே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மாற்றம் கண்டிப்பா வரத்தான் செய்யும். மாற்றம் வரும். இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்றேன்னா, இவங்க ஏதோ தமிழக பாஜகவை வந்து எப்ப வேணாலும் என்ன பொறுப்பு யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. இது ஒரு சேவை செய்யறதுதான், இது சம்பாதிக்கிறது இல்ல. சம்பாதிக்கிறது இல்லைன்னா வானதி சீனிவாசனுக்கு அவ்வளவு சொத்து ஏன் வந்திருக்கு? தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏன் வந்திருக்கு? எல்முருகனுக்கு வந்து எப்படி வந்துச்சு? இவங்க எல்லாம் சேவை செய்தா எப்படி வரும்? அப்ப அது ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும். இவங்க இவ்வளவு வருஷம் சேவை செய்யறதுல பாஜகவுக்கு, அப்புறம் வந்து பெண்களுக்கான ஒரு அமைப்பு தனியா RSS ஒரு பிரிவு தனியா இருக்கு, சேவிகா சமிதின்னு இருக்கு. அதுல போய் சேவை ஆட்ட வேண்டியது தானே? சேவை தானே உங்க நோக்கம். அதுல போய் நிக்கலாம்ல. நீங்க இவ்வளவு பேர் பல தேர்தல்கள்ல போட்டிட்டாச்சு, மிச்ச வாழ்க்கையை நீங்க அதுல போய் பயனுள்ளதா செய்யலாமே. இதுல மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. இன்னும் நிறைய பேர் புது தலைவர்களுக்கு எல்லாம் வர வைக்கலாமே. ஏன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? திமுக கூட ஒரு அண்டர்லிங், அதிமுக கூட ஒரு அண்டர்லிங், இவங்க வச்சிருக்க, அதாவது ஒரு பெரிய மூத்த ஒரு காரியகர்த்தா RSS ஒரு மூத்த ஒரு 75 வயசுக்கு மேல உள்ள ஒருத்தர் வந்து அவர் சொன்னது, எப்பவோ தமிழகத்துல எப்பவோ தமிழக RSS வந்து அதாவது பாஜகவா மாறி ரொம்ப வருஷம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தாங்க. அந்த நபர் அந்த நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஜி வந்து இப்படி ஏன்டா இப்படி சொல்றாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், தமிழக பாஜக எப்பவோ திமுக மாதிரி வருஷங்கள் பல ஆகி போச்சுது. திமுகவுல என்ன மாதிரி இருக்குதோ அதேதான் இங்க நடக்குது. அங்க என்னெல்லாம் கமிஷன் வைக்கணும், கான்ட்ராக்ட் என்ன வாங்கணும், என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்களோ அதுதான் இங்க செய்யறாங்க. துட்டு இல்லாம இப்ப எதுவுமே பாஜகவுல நடக்கிறது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய மாநில அளவுல இருக்க நிர்வாகி அத்தனை பேரும் அதே ஒண்ணு அது மட்டும் தான் கையில வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தமிழகத்துல பாஜக ஆட்சியை பிடிக்கணும் தனியா கட்சி நின்னா தானே வரும். பாஜக தலைமையில் அணி அமைச்சு பாஜக வளர்ந்து வந்ததுன்னு ஆட்சியை பிடிக்க முடியும். நீங்க வந்து இன்னும் நிக்கிற தொகுதியை கம்மி இன்னொரு கட்சியினுடைய தோல்ல சவாரி பண்ணி எப்படி நீங்க ஆட்சியை பிடிக்க முடியும்? இந்த சித்தாந்த குறைந்தபட்ச அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணாமலே வெளியே போயிட்டாரு. அவரை நம்பி பாஜகவில இருந்து கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் சில இடங்க காலியா இருக்கு. இப்ப வந்து உதாரணத்துக்கு நீங்க வரிசை ஒரு 2 பேரு 3 பேரை மட்டுமே எடுக்கலாம்.
கரு நாகராஜன் போயிட்டாரு, ஒரு துணைத் தலைவர் பதவி வேக்கண்ட். அப்புறம் வந்து இவங்க அந்த சுமதி வெங்கடேசன் போயிட்டாங்க. அப்போ ஒரு மாநில ஒரு செயலாளர் பதவி வேக்கண்ட் ஆகி போச்சு. இதே மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி போயிட்டாரு. அப்ப அவர் வகித்த அந்த ஒரு சின்ன பதவி அங்க வேக்கண்டா இருக்கு. இதுல ஏதாவது நமக்கு வாய்ப்பு தருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. மிச்ச மீதி இருக்கக்கூடியவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. தொண்டர்கள் அந்த பக்கம் அண்ணாமலை பக்கம் போய் நிக்கிறாங்க. இன்னும் அண்ணாமலை விகரசா இறங்கவே இல்லை. இன்னும் கட்சியை ஆரம்பிக்கவே இல்லை. கட்சி ஆரம்பிச்சு களப்பணி ஆட்சி என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ண முடியுமா? அதாவது ராஜா கவர்னர் ஆக போறாருன்னு சொல்றாங்க. தமிழிசை மேடம் திருப்பியும் கவர்னர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றதா சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு சில நாட்களா அடிக்கடி சென்னைக்கு வர மாதிரி இருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம்? என்ன நடக்குது? ஆமா, அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். எனக்கு வந்து டெல்லியில தகவல் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டா கரெக்டா இருக்கும். ஹெச் ராஜா ஒரு தர்ம போராளி. அவருக்கு வந்து ரொம்ப நாளாவே அவருக்கு வந்து தமிழக பாஜக தலைவர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. பல சந்தர்ப்பங்கள் வந்துச்சு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவரை தட்டி விட்டுட்டாங்க. அதை வரவிடாம கெடுத்து விட்டாங்க. அதுல முக்கியமான பங்கு வந்து திரு குருமூர்த்தி அவர்களுக்கு உண்டு. ஹெச் ராஜா அவர்கள் தமிழக பாஜக தலைவராக 2016 குறிப்பாக அவர் தலைவரா வர வேண்டியவரை அவரை வரவிடாம தடுத்து கெடுத்து நாசம் பண்ணது குருமூர்த்தி தான். அவர் தான் அந்த இதை பண்ணினாரு. சம்பந்தப்படாதவர் அவர் எப்படி செஞ்சிருக்க முடியும்? அதனாலதான் கட்சி நாசமா போயிட்டு இருக்கு. எந்த வகையிலும் கட்சியில பொறுப்பு இல்லாதவருடைய வார்த்தையை கேட்டு அதிமுக கூட்டணி எப்படி அமித்ஷா வச்சாங்க? அவருக்கு வீட்டுக்கு எதுக்கு போனார் அமித்ஷா? இந்த கூட்டணியை ஏற்படுத்திட்டார். மிகப்பெரிய சாதிக்க முடியாத ஒரு செயலை செய்துட்டார் நினைச்சு போனாரு. போச்சுதான் கட்சி, ஒண்ணு எல்லாம் போச்சுதில்ல. அதே குருமூர்த்தி அதே அமித்ஷாவை போய் டெல்லியில பார்த்துதான் 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாஜக தலைவரா இருந்தவர் வந்து மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. உடனே பாஜகவுக்கு புது தலைவர் போடணும், புதிய தலைவரா யாரை நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்த ஆளுதான். ஹெச் ராஜாவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் தலைவராகணும் முயற்சி பண்ணல. அதுக்கு முந்தினாடியும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்படி பல தடவை முயற்சி பண்ணி ஃபெயில் நடக்காம போச்சுது. 2014 அதுக்கு நல்லாவே வாய்ப்பு வந்து எல்லாருமே அதுக்கு ஒத்து நின்ன நேரத்துலதான் குருமூர்த்தி வந்து இங்க இருந்து பிளைட்டை பிடிச்சு டெல்லிக்கு போய், இது ஒரு உண்மையான தகவல், டெல்லிக்கு போய் அன்றைய பாஜகவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவங்களை போய் பார்த்து, அந்த தலைவர் பதவி போடும் போது இருந்தது அமித்ஷா. அது 2014 கரெக்டா 14 கிடையாது, கொஞ்சம் பின்னாடி வரும். அவரை போய் பார்த்து ஒரு ஐடியா சொல்லிட்டார், ஒரு கருத்தை சொல்லிட்டார். அதாவது வந்து பாஜக வந்து பிராமண கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. வரக்கூடிய 2016 எலெக்ஷன் வந்து பாஜக எலெக்ஷன்ல நிற்கும் போது வந்து மாநில தலைவராக ஒரு பிராமின் இருந்தா இது வந்து மற்ற பிசி கம்யூனிட்டி எல்லாம் வந்து அந்த ஓட்டெல்லாம் வந்து நம்ம வராம போயிரும் அப்படி சொல்லி அவருக்கு மூளையை கழுகி இவர் அதை கெடுத்து விட்டு, இவருக்கு நோக்கம் வந்து ஹெச் ராஜா வரக்கூடாது, இவ்வளவுக்கும் ஒரே சமுதாயம் தான், ஆனா வரக்கூடாதுங்கிற ஒரு கெடு புத்தி அவருக்கு. யாருக்கு? குருமூர்த்திக்கு. வேணா இதை கொஞ்சம் விசாரிங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல விசாரிக்க, இதுல பல உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும். இப்படி ஹெச் ராஜாவை அவர் ஒரு மாநில தலைவர் அவருடைய வாய்ப்பு வந்ததையும் கெடுத்து விட்டாரு, குருமூர்த்தி கெடுத்தாரு. இதே மாதிரிதான் இந்த இப்ப நடந்த கூட்டணி வரைக்கும் அவர் தான் முடிவு பண்ணார். அவர் தான் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணதா சொல்லி அவர் தான் வந்து இதை கெடுத்து விட்டாரு. அதுக்கு மற்றவங்க எல்லாம் இப்ப வந்து இவங்க நிர்மலா சீதாராமன், KT ராகவன், அப்புறம் வந்து CP ராதாகிருஷ்ணன், அப்ப இவ்வளவு பேர் தமிழக பாஜகவில இருந்தே சொல்லும் போது அமித்ஷா கன்ஃபியூஸ் ஆவாரா மாட்டாரா? மோடி கன்ஃபியூஸ் ஆவாரா மாட்டாங்களா? ஏமாத்துட்டாங்க, ஏமாந்து போயிட்டாங்க. இவங்க எல்லாம் சொல்றதை வச்சு இதே மாதிரி வந்து தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, கவிழ்த்துட்டாங்க. அப்படி அமித்ஷாவே கவிழ்த்து விட்டாங்க, ஏமாத்தி விட்டாங்க. சாணக்கியரே கடைசியில காலவாரி விட்டாங்க. விட்டு அதிமுக கூட்டணியை ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க நோக்கம் வந்து அதிமுக கூட்டணி வைக்கணும், அதன் மூலமா தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும். அதிமுக ஆட்சி பிடிக்கல, இவங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது? பாஜக ஆட்சி பிடிச்சா தானே நன்மை வரும். அப்ப அதுக்குள்ள சூழ்நிலை அண்ணாமலை உருவாக்கிட்டு இருந்தாரு. இவங்க வந்து பாஜக வர வேணாம், அதெல்லாம் இல்ல, அண்ணாமலே ஓய்க்கணும். ஏன்னா அண்ணாமலை கோஷ்டி இல்லாம பண்ணி விட்டாரு தமிழக பாஜகவில். அதனால அவர் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க, பண்ணாங்க. இப்ப வந்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து தமிழக டெல்லி அளவுல இப்ப பல விஷயங்கள் நடக்க போகுது. பல மாநிலங்களுடைய கவர்னர் பதவி வந்து இப்ப நிறைவு பெற போகுது, அப்ப முடிய போகுது. அப்ப அந்த இது அப்புறம் கேரளா கவர்னர் வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்த்து பொறுப்பை கவனிக்கிறாரு. இந்த மாதிரி இதுல பல கவர்னர்களை இப்ப நியமனம் பண்ண வேண்டியது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப அதுக்கு வந்து இவங்க வந்து புதுசா போடக்கூடிய கவர்னர்ல ஹெச் ராஜா அவர்களை வந்து கவர்னர் ஆக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை கவர்னர் பதவியில கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி நடந்துச்சு. அந்த முயற்சி ஏனோ அது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாம போச்சுது. அதனால இப்போ வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து கவர்னர் பதவி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த சூழ்நிலை எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு புரிதல். இந்த இடத்துல கவர்னருக்காக மறுபடியும் கவர்னர் ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு தமிழிசை சவுந்தரராஜன். அதுக்கு நீங்க ரொம்ப இலக்கணம் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், ரொம்ப விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். அந்த அம்மா என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, தமிழகத்துல வந்து தேவையில்லாம குளறுபடியை உருவாக்கிட்டு இருக்கும்.
அப்படி குளறுபடி உருவாக்கிட்டுனா இந்த அம்மாவை பிடிச்சி எங்கேயாவது அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு மேல இருந்து வேற வழி இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படித்தான் கவர்னர் ஆனாங்க. பழையபடி அதே மாதிரி ஒரு கவர்னர் ஆக்கிடலாம்னு ஆக்குவாங்கன்னு இவங்க நம்பிட்டு இங்க கிடந்து அண்ணாமலைக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் என்னென்ன உண்டுமோ எல்லாத்தையும் வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஆசையில இருக்காங்க. அது உண்மை. வேண்டாம்னு சொல்லுங்க. நான் கவர்னர்லாம் எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுங்க. அதை அடுத்து கவுன்சிலர் எலெக்ஷன்ல வரைக்கும் அது போட்டியிடாம விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. அதனால இது அவங்களுடைய இது. அதே சமயத்துல மந்திரி சபை மாற்றுவதாக அது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் குறிப்பாக அடுத்த மாசத்துக்குள்ளால பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு தகவல் சொல்றாங்க. அதனால அந்த மந்திரி சபையை மாற்றி அமைக்கும் போது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. மாற்றுவதாக சொல்லியிருக்காங்க. 2 கருத்து நிலவுது. ஒண்ணு அவங்கள அதுல இருந்து அனுப்பி அப்படியே வீட்டுக்கே அனுப்பிடலாம் அப்படிங்கிறது. இன்னொரு கருத்து என்ன நிலவுது அப்படின்னா நிர்மலா சீதாராமனுக்கு வேற துறையை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. எல்முருகன் அந்த பதவியில இருந்து தூக்குறதா சொல்லியிருக்காங்க. அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்படுவதாகத்தான் ஒரு கருத்து சொல்றாங்க. அது அநேகமா அதுக்கு எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணாரு பாஜகவுக்கு? எதுவுமே பண்ணலையே. பாஜகவுக்கு பண்ணது வேலு யாத்திரை பண்ணி அவர் தாராபுரத்திலே வெற்றி பெறலையே. அப்ப அவர் வேலு யாத்திரை பண்ணல ஒர்க் அவுட் ஆகலைன்னு தானே அர்த்தம். இப்ப அவரு நின்னாருல தோத்து போயிட்டாரு. ஏன் தோத்தாரு? நீலகிரி தொகுதியில 2024 பாராளுமன்றத்துல நின்று தோத்து போயிட்டாரு. ஏன் தோத்தாரு அவரு? ராசா கிறிஸ்தவர் அப்படிங்கறத கூட இவரால ப்ரூவ் பண்ண முடியல. இவரு என்னத்தை ப்ரூவ் பண்ணுவாரு சொல்றீங்க? ராசா கிறிஸ்தவருக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. நீலகிரி தனி தொகுதி. அவர் அந்த தொகுதியில நின்று வெற்றி பெற்றதே செல்லாதுங்கிறத சட்ட ரீதியாகவும் நீங்க கொண்டு போகலாம். அதிகாரத்துல இருக்கிறதே பாஜக கவர்மெண்ட் தான். அது மூலமாகவும் நீங்க முன்னெடுத்துட்டு போகலாம். என்ன முன்னெடுத்தாரு அவரு? தனி தொகுதியில இருந்து வெற்றி பெற்று 5 வருஷம் எம்எல்ஏ பதவியை அனுபவிச்ச கிறிஸ்தவரான செல்வ பெருந்தகை வீட்டு இல்ல திருமண விழாவில போய் கலந்துகிட்டாரு. நயனா நாகேந்திரன் எல்லாம் புடை சூழ கூட்டிட்டு போய் கலந்துகிட்டாரு. அவ்வளவுதான் அவரு செய்தாரு. எல்முருகன் வேற அவர் என்ன செய்தாரு பாருங்க. அவர் அவருக்கு கட்சி ஆட்சி தமிழகத்துல கட்சி வளரணும் அதை பத்தி எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் 2021 தேர்தலுக்கு முன்னதாக அந்த கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசி அது ஒரு பிரச்சனையாகி அந்த பிரச்சனையோட சேர்ந்து அந்த நேரத்துல நான் பாஜக இளைஞரணி வார் ரூம்ல ஒரு 6 மாசத்துக்கு மேல நான் வேலை செய்தேன். கண்டென்ட் ரைட்டரா நான் இருந்தேன். அப்ப வினோத் பி செல்வத்துக்கு அவர் தான் மாநில தலைவர். அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். கந்தசஷ்டி கவசம் புத்தகத்தை சின்னதா பிரிண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க நம்ம இளைஞரணில இருந்து பின்ன நட்டையில இளைஞரணி போட்டு அப்படியே கொடுத்துடலாம். அது பூஜை அறையில அந்த புக் இருக்கும். எல்லாரும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பாங்க. அது ரீச் ஆகும்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். வெற்றிவேல் வீரவேல்னு ஒரு டோர் ஸ்டிக்கர் ஒண்ணு ரெடி பண்ணலாம். இதை அடிச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்கவே அது ஸ்பிரிட் ஆகும். அது ஒரு பெரிய இதை உருவாக்கும்னு நான் சொன்னேன். இவரு உடனே என்ன பண்ணாரு? அடிச்சார். அந்த மகேஷ் இப்ப தரவுகள் மேம்பாட்டு பிரிவு தலைவரா இப்ப இருப்பார் மாநில அளவுல. அந்த மகேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் உடனே ஒரு சில ஸ்பான்சர் எல்லாம் பார்த்து உண்மையிலே பிரிண்ட் பண்ணாங்க. எல்முருகன் மாநில தலைவர். எல்முருகனுக்கு ஓடி அப்படியே ஸ்டொமக் ஃபயர் அப்படியே வெடிச்சு போச்சு. காதுல புகையா வந்துட்டு. ஏன்னா இளைஞரடியில இருந்து இந்த மாதிரி பண்றாங்க. எல்லாரும் ஒட்டுனாங்க. ஆனா அதாவது குப்புராம் அவருக்கு பகுதியில அந்த கிராமத்துல அவர் அந்த டோர் வெற்றிவேல் வீரவேல்னு ஒட்டிவிட்டாரு. அவரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாகர்கோயில ஒட்டுனாங்க. இது தமிழகம் முழுக்க இதை ஒட்டுனாங்க. அதுல இளைஞரணின்னு இருக்காது. ஆனா இது இனிஷியேட் பண்ணது இளைஞரணி. அது எப்படி இளைஞரணியில இருந்து பண்ணலான்னு இந்த பொறாமையில இந்த கந்தசஷ்டி கவசம் புத்தகத்தை எப்படி கொடுக்கலாம் தமிழ்நாடு முழுக்கவே அதை பண்ணாங்க. பெரிய லெவல்ல அது சக்சஸ் ஆச்சு. உடனேதான் இவரு நம்மளும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நம்ம இவரு பால் கனகராஜ் பாஜகவுக்கு அப்பவுமே வந்துட்டார். அவர் மூலமா கொஞ்சம் புக் அடிச்சு கமலஹாசன் கொண்டு இறக்குனாங்க. அதே சின்ன சைஸ்ல கந்தசஷ்டி கவசம் புக் அடிச்சு கமலஹாசன் கொண்டு இறக்குமதி பண்ணி அங்க இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்து அதுல ஒரு இதை பண்ணாரு. அதுக்கு பிறகு அடுத்து என்ன பண்ணலாங்கும் போது அதுல இருந்து வேலு யாத்திரைன்னு எடுத்துட்டு போன்னு எடுத்தாரு. வேலு யாத்திரையே எடுத்தார். வேலு யாத்திரை ஒரு நல்ல அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பயன்படுது. அதை சரியா கொண்டு போகல. தொடக்கம் எல்லாம் நல்லா இருந்திருக்கும். ஓப்பனிங்ல நல்லா இருந்திருக்கும். பினிஷிங் திருச்செந்தூர்ல என்ன நடந்ததுன்னு கேளுங்க சார். ஒரு மாநாடு மாதிரி பண்ண வேண்டியதை பண்ண முடியாம போயிட்டாரு. அவர் என்ன மாநில தலைவர்? அவ்வளவுதான் அவருக்கு கெப்பாசிட்டி. அங்கவே பண்ணிருக்கணும்ல. இவரு தானே எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சரா இருந்தாரு. நீங்க ஒரு பொதுக்கூட்ட அளவு கூட பண்ண முடியல உங்களால. கல்யாண மண்டபத்துல 2000 3000 பேரை வச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்களே. இவ்வளவுதான் அவருடைய இது. அவரு ஒரு சுயநலவாதி. அவருக்கு இந்த இடத்த இதை பயன்படுத்தினா நல்லா இருக்குங்கிற மாதிரி அதனாலதான் நான் சொன்னேன். இதெல்லாம் பண்ணது எல்முருகனால பாஜக வளர்ந்ததுன்னா அதே தேர்தல்ல தாராபுரத்துல எல்முருகன் ஏன் தோத்தார்? அதுக்கு பிறகு வந்த தேர்தல்ல ஊட்டியில நீலகிரியில அவர் ஏன் தோத்தார்? அவர் தான் வெற்றி பெற்று இருக்கணுமா? மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவரா பரிணமிச்சிருக்கணுமா? ஏன் ஆகல? பாஜகவுக்குன்னு இருக்கக்கூடிய ஆதரவு பெருகினது உண்மை. அதனாலதான் 4 பேர் எம்எல்ஏ ஆனதும் உண்மை.
அந்த எம்எல்ஏ ஆனதுல 2 பேர் அவங்க தொகுதி மாதிரி போயிட்டாங்களா சார்? சார் யாராவது ஒரு ஆளுக்கு 5 வருஷம் நான் வேலை பார்த்திருக்கேன் ஒரு தொகுதியில அப்படின்னா, மறுபடியும் நின்று தோக்குறோம் வெற்றி பெறாது வேற கதை. ஆனா அந்த தொகுதிக்குள்ள நான் கட்சியை வளர்க்கலன்னு தானே அர்த்தம். மறுபடியும் நீங்க தோக்குறீங்க அப்படின்னா, அந்த தொகுதி மாறி போறீங்கன்னா அந்த தொகுதியில நீங்க வேலையை செய்யலன்னு தானே அர்த்தம். அது மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அங்க திருநெல்வேலியில இருந்து நீங்க சாத்தூருக்கு ஓடி போறீங்கன்னா, அப்ப திருநெல்வேலியில நீங்க எதுவுமே செய்யல. எந்த துருப்பையும் கிள்ளி போடல, மறுபடியும் நீங்க தோத்து போயிருவீங்க. அதானே அப்பட்டமான உண்மை. கோவை தெற்குல வானதி சீனிவாசன் மறுபடியும் நிக்காம வரும்போது கோவை வடக்குக்கு போறாங்க அப்படின்னா, கோவை தெற்குல நின்னா தோத்து போயிரோடி பயத்துல தானே ஓடி போறாங்க. கோவை வடக்குக்கு எதுக்கு போனாங்க? அங்க அண்ணாமலை 70,000 ஓட்டை வாங்கி வச்சிருக்காரு 2024 பாராளுமன்ற தேர்தல்ல. அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளால வாங்கி வச்சிருக்காரு. அதிமுகவும் ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. 2 ஓட்டையும் கூட்டினா 1 லட்சத்துக்கு மேல போயிரும். ஈஸியா வெற்றி பெற்றுடலாம். அண்ணாமலை வேண்டாம். ஆனா அண்ணாமலையினால பாஜகவுக்கு வந்த ஓட்டு வேணும்னு நினைச்சீங்க. மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? உங்களை அப்படியே அனாதையா விட்டுட்டாங்க. 30,000 40,000 ஓட்டு வாங்கிட்டாங்க. 3வது இடத்துக்கு போயிட்டாங்க மேடம். இப்ப நிர்மலா சீதாராமன் அடிக்கடி இங்க சென்னை பக்கம் வராங்களே, அவங்க மாநில அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது நான் அப்படி நம்புறேன். நான் நம்புறதை விட அவங்க வரணும்னு எதிர்பார்க்கிறேன். தமிழக பாஜக தலைவராக நிர்மலா சீதாராமனை பலரும் அதை சொல்றாங்க. அவங்க வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் கூட ஒரு தடவை ஒரு நாள் ட்வீட் பண்ணியிருந்தார். அது நிர்மலா சீதாராமன் ஒரு இரும்பு பெண்மணி. அவங்க ஜெயலலிதா மாதிரியான ஒரு வீரமான ஒரு பெண்மணி. அவங்க தமிழகத்துல பாஜகவினுடைய தலைவராக வந்தா தமிழகத்துல பாஜக வளருன்னு அவரு சொல்லியிருந்தார். அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ங்கிற அடிப்படையில தான் நிர்மலா சீதாராமனும் சரி, எல் முருகனும் சரி, இப்ப நீங்க கடந்த சில வாரங்களாக பாருங்க, நிறைய சாமியார்கள், சன்னியாசிகள், சாதுக்கள், அப்புறம் கோயில்கள், அப்புறம் கட்சியினுடைய தொண்டர் ஆஸ்பத்திரியில இருந்தாரு, இப்படியே போய் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஏன் அவர் பதவியில இருந்து தூக்க போறாங்க. நிர்மலா சீதாராமன் இப்ப அடிக்கடி இங்க வராங்க, கோயம்புத்தூர் காஞ்சிபுரத்துக்கு வராங்க, அங்க பாக்குறாங்க, சென்னையில உட்கார்ந்துட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இதுவரைக்கும் பார்க்கலையே, ஏன் பார்க்கல? நிர்வாகிகள் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்து அஸ்வத்தாமன் ஆரம்பிச்சு நிறைய பேர் அவங்க பார்த்திருக்காங்க. இந்த ட்ரிப்ல பார்த்து எல்லாத்துட்டையும் கட்சி நிலவரங்கள் எல்லாம் குறித்து பேசினாங்களாம். அப்ப இதுவரைக்கும் தமிழகத்துல என்ன நடக்குன்னே தெரியாம தான் இருந்தாங்களா? இப்படிதான் ஒரு நிர்மலா சீதாராமன் ஒரு மத்திய அமைச்சரா உட்கார்ந்து இருக்கவங்க ஒரு தமிழர்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒண்ணும் இல்லை சார், அவரை விடுங்க சார், அவங்கள விடுங்க. அவங்கள தமிழக பாஜக தலைவரை ஆக்கலாம். அதே மாதிரி குருமூர்த்தியை நீங்க ஆக்கலாம், ரங்கராஜ் பாண்டே நீங்க ஆக்கலாம், மாரிதாச தமிழக பாஜக தலைவர் ஆக்கலாம். இவங்களெல்லாம் தமிழக பாஜக தலைவர் ஆக்குக்கு தகுதியான ஆட்கள் தான். தைரியமா நம்ம ஆக்கலாம். இவங்களெல்லாம் தமிழக பாஜக தலைவராக்கி தமிழகத்துல கட்சி பாஜக ஆட்சிக்கு கொண்டு வரலாம். ஏன்னா இவங்க எல்லாம் அண்ணாமலை விட பெரிய அறிவாளி சொல்றாங்கல்ல, அதனால அவங்கள கொண்டு வரலாம். நிர்மலா சீதாராமன் ரொம்ப ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ரொம்ப திறமசாலி, உலக அளவுல பேர் வாங்கினவங்க. கட்டாயம் அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஒரு ஆளை விட்டுட்டே கேடி ராகவன், அவரையும் மாநில தலைவர் ஆக்கலாம். கன்ஃபார்மா அவரையும் நீங்க ஆக்கலாம். ஏன்னா அவங்க தகுதி இல்லாத ஆட்கள் எல்லாம் கிடையாது. கட்சியை நீங்க வளங்க. அண்ணாமலைக்கு இதெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, கட்சி இதெல்லாம் செய்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது அவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் நயனா நாகேந்திரனுக்கும் கொடுத்தாங்க. அவருக்கு தொகுதிக்கு மட்டும் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொன்னாங்க. இதை விட எந்த தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 கோடி ரூபாய் எங்கேயாவது செலவு பண்ணதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு தொகுதியில செலவு பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுல உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டேன். விசாரிங்க, அதை சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் செய்யாத. இன்னொன்னு, அண்ணாமலை மாநில தலைவரா இருந்து வந்த பிறகு நயனா நாகேந்திரன் ஒரு பயணம் தான் போனாரு. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பயணம் தான் போனாங்க. அதுக்கு எல்லாம் யூடியூபுக்கு எல்லாம் காசு எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு எப்படி அளவுக்கு அந்த பயணம் இருந்துச்சு, அதான் உண்மை. ஆமா. அதனால அந்த பயணத்தை பத்தி இப்ப நினைச்சு நம்ம சொல்லி ஞாபகப்படுத்துற அளவுல தான் அது இருக்கு. ஆனா என் மக்கள் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் புரியுது, எல்லாத்துக்கும் உடனே தெரியுது. அப்ப அந்த அளவுக்கு தான் இருக்குமா. கட்சி மேலிடத்துல இருந்து எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுக்கத்தான் செய்யறாங்க. ஹெலிகாப்டர் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு, மற்றவங்களை கூட்டிட்டு போனா ஓட்டு கிடைக்காது. அண்ணாமலை கூட்டிட்டு போன பிறகுதான் இந்த 2.97% ஓட்டாவது கிடைச்சி பாஜகவுக்கு. அதே மாதிரி அதிமுகவுக்கும் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றது அண்ணாமலையினுடைய இறுதி ஒரு வாரத்துல நடந்த பிரச்சாரத்தினால வந்த மாற்றம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மைனஸ்ல போகுது, அண்ணாமலையினால வந்த ஓட்டை இழக்கிறீங்க. ஒரு வருஷமா சொல்லிட்டு இருந்தேன் சார், அண்ணாமலையினால பாஜகவுக்கு வந்த ஓட்டு அதிமுகவுக்கு வேண்டாமா, நீங்க அவரை அரவணைச்சு போங்க, அவரே நீங்க உள்ளடக்கி நீங்க இதை பண்ணனா மட்டும்தான் கிடைக்கும். அந்த கூட்டணி எப்போ ஆரம்பிச்சாங்களோ அதுல நான் பேசாம போயிட்டேன். அப்புறம் திருப்பி 2வது வந்ததுல இருந்து மறுபடியும் சொல்லிட்டே வந்தேன். கூட்டணி ஆரம்பிக்கும், அதிமுக கூட்டணி வச்ச உடனே கனத்த இதயத்தோட விடைபெறுகிற ஒரு வீடியோ போட்டேன். ஆனா அப்போ எல்லாமே சொல்லிட்டேன். அதுல
நீங்க இந்த கூட்டணி தவறான முடிவு, அமித்ஷாவும் மோடியும் பிழை செய்து விட்டார்களே நான் சொல்லியிருந்தேன். அதுல தெளிவா தான் என் கருத்தை பதிவு பண்ணேன். அப்படியே நடந்திருக்கு. அப்ப அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த அதிமுக இருந்து பிரிஞ்சு போன தலைவர்கள் எல்லாம் உள்ளடக்கி ஒருங்கிணைச்சு அவங்களெல்லாம் உள்ளால கொண்டு வராமல் அவர் எதிர்காலத்துல போனார் அப்படின்னா தெருவும் திண்ணையமா தான் போவார்னு சொன்னேன். அந்த நாக்கு அப்படியே பலிச்சிருக்கு. ஏன்னா கருணாக்கு கிடையாது. ஆனா அது அப்படியே பாருங்க. இன்னைக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு. பண்ணிட்டு போய் தவகையில போய் சேரக்கூடிய அந்த இதுக்கு போய் சேர்ந்திருப்பாரு அநேகமா நேரம். அப்ப இதெல்லாம் வந்து அதிமுக எந்த அளவுக்கு மோசமான இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் இல்லாத அளவு நோக்கி போகுதுல்ல, அது அவ்வளவு மோசமான நிலைமைக்கு போகுது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து இந்த எடப்பாடியோட கூட்டணி வச்சதை ரொம்ப கடுமையா எழுதின போது அவங்களுக்கு அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு எதிராக பல விதமான கமெண்ட் வந்தது. ஸோ அப்பையிலேருந்து இவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்க சொன்னது அண்ணாமலையோட ஆதரவாளர் சொன்னது அப்படியே இப்ப நடந்துச்சுங்கிறது உண்மைதான், மறுக்க முடியாத உண்மை. ஆனா அதுல ஒரு சின்ன பாயிண்ட், திரு ரங்கராஜ் பாண்டே அப்புறம் வந்து இந்த ஜேபிசி ஸ்ரீராம் இவங்க எல்லாம் வந்து அதுல ஒரு அந்த டைம்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. அது சும்மா ஒரு சலசலப்பு இருக்குங்க. ஒரு 2 மாசம் இங்க கத்திட்டு கிடப்பாங்க. ஒரு 4 பேர் சோசியல் மீடியால இருந்து பேசிட்டு இருப்பாங்க. ட்விட்டர்ல பதிவு போட்டுட்டு இருப்பாங்கல்ல, போடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்படி எல்லாம் இவங்க கருத்தை பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுது, அதிமுக தான் கண்டிப்பா வரப்போகுதுன்னு நம்பி இவங்களே எடப்பாடி பழனிசாமி மிச்ச மீதி இருந்த ரூபாயில இந்த கும்பலும் கொடுத்து எல்லாம் பண்ணி கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிட்டு அதுதான். அதனால நிலவரம் இதுதான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜகவை மறு கட்டமைப்பு மறு சீரமைப்பு பண்ணணும் அப்படின்னா தவறு என்ன அப்படிங்கறத புரியணும். அதுக்கு நிவாரணம் தேரணும். இந்த 4-5 பேரை முதலாவது கொஞ்சம் ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது நீங்க புடுங்கின ஆணி எல்லாம் ஒண்ணுக்கு புரோஜனம் இல்லாத ஆணிதான். நீங்க கொஞ்ச நாள் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு மற்றவங்களுக்கு இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். நீங்க கொடுத்து நீங்க அது பண்ணணும். பழையபடி இவங்களே இருந்து தோத்தது காரணமும் இவங்க தான், அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கதும் இவங்க தான், அதுக்கு பிறகு கட்சியை வளர்க்கதும் இவங்க தான். எப்படி வளரும்? அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசுறாங்களே. அது தமிழிசையோ வானதியோ யார் வேணாலும் இருக்கட்டும், இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் அவங்க அதை பத்தி கவலையே பண்ணல. எல்லாரும் அது வந்து சாதாரண விஷயம், அது கட்சின்னா அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா தட்டி விட்டுட்டு போறாங்களே. இது எப்படி ஏத்துக்க முடியும்? அது எப்படி அந்த அதுக்கு பரிகாரமா எப்படி அமையும்? கட்சி கண்டிப்பாக வளராது. தமிழகத்துல பாஜகவுக்கு நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் இல்ல, இவரு அமித்ஷாவையே தேசிய தலைவராக இருந்தவரையே கொண்டு போய் தமிழக பாஜகவுக்கு வச்சா கூட இவங்களெல்லாம் களைய புடுங்கணும் சார். அப்பதான் பயிர் வளரும். களைய புடுங்காம அந்த களையே வச்சுக்கிட்டு நீங்க என்ன யூரியாவை போட்டாலும் சரிதான், பொட்டாசு போட்டாலும் சரிதான், கண்டிப்பா பயிர் வளராது. களை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். களைகள் சாப்பிட்டு தமிழக பாஜகவுல களைகள் பெருத்து போச்சு. அந்த களைகள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சுயநலத்துக்கு கட்சியை பயன்படுத்திக்கிட்டு ஃபண்டெல்லாம் அதுக்கு பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அதை நீங்க மாற்றி அமைச்சீங்கன்னா அப்ப புது ரத்தம் வரணும், புதுசா ஏதாவது செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க நல்லது எதிர்பார்க்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி சார். நேயர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை திரு சின்னப்பா கணேசன் அவர்களுடன் சந்திப்போம். அதுவரை நான் உங்களுடன் கேட்டுக்கொள்வது என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.